ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே டேஸ்டான பூரண கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பு வேக வைக்க தேவை கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை அச்சு வேணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. ரொம்பவே சிம்பிளான மெத்தட் பயன்படுத்தி டேஸ்டான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பூரணம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தேங்காய்ச்சில் எடுத்துருக்கேன். இதை இப்போ தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பூ மாதிரி துருகி எடுத்துக்கலாம். அதையும் இப்போ இது கூட சேர்த்துறேன். சேர்த்துட்டு நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்படியே இருந்தால் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதனால் நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணியே இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். தண்ணி ஒரே தான் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துற வேணாம், சும்மா கொஞ்சம் மட்டும் சேர்த்தா போதும். இது கடையில் விற்கிற மாவு தான். இது கூட நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரே அடியாக சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பூரணத்தை இதில் ஒன் சைடாக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த சைடு நம்ம மடக்கி விட முடியும். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே அந்த மேல் பகுதியை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கேப்பு இல்லாமல் நல்லா மூடி விட்டுக்கலாம். வெளியில் வெடிப்பு தெரியாத அளவுக்கு நம்ம கைகளாலேயும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி இருக்க எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை இப்படியே விட்டுறனாலும் விட்டுருங்க. இல்லைன்னா நமக்கு லைட்டாக டிசைன் மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக அது மேலே இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்துறாதீங்க, அப்புறம் அந்த பூரணெல்லாம் வெளியே வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி நம்ம போக் ஸ்பூன் விட்டுட்டு அமுத்தி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு இட்லி தட்டில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு
எல்லா கொழுக்கட்டையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றொன்னா வந்துட்டு நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம எப்பயும் போல் இட்லியை வைக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.